இப்படிக்கு உலகம். தெருவில் இறந்து கிடந்த பெண் காப்பாற்றாமல் 35 வயது நபர் செய்த மோசமான செயல். பிரான்சில் இருந்த பிரித்தானியா நோக்கி சட்டவிரோதமாக அகதியாக சென்ற மக்கள், பரிதாபமாக பலியான நபர். கொரோனா தொற்று ஏற்பட்ட நபர்களிடம் உருவாகும் நோய் எதிர்ப்பு திறன் விரைவில் மறையும். பிரித்தானியாவில் 60,000-ஐ கடந்த கொரோனா உயிரிழப்பு. போலீசாரை கொன்ற சேவல் சண்டையை தடுக்க சென்ற போது நிகழ்ந்த பரிதாபம். கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்ட சீனாவின் வுகான் நகரின் இன்றைய நிலை என்ன? கொரோனா வைரஸ் இந்தியாவில் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் நவம்பர் 30 வரை பொது முடக்கம் தொடரும். இப்படிக்கு உலகம். அமெரிக்காவில் 64 வயது மதிக்கத்தக்க பெண் திடீரென்று கீழே விழுந்து மயக்கமடைந்த நிலையில் அவரை காப்பாற்றாமல் நபர் செய்த செயலில் சிசிடிவி வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் சென்ட் லூயிஸில் இருக்கும் பகுதியில் சுமார் 64 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார். அப்போது அவர் திடீரென்று மயக்கமடைந்து கீழே விழுந்து விடவே இதை கண்ட அருகில் இருந்த நபர் உடனே அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அவர் அருகில் வந்து அவரிடம் இருந்த போனை திருடிச் சென்ற காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் குறித்து வெளியாகியுள்ள செய்தியில், குறித்த பெண் தெருவில் கீழே விழுந்து கிடப்பதை கண்டு அருகில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இறந்த பெண்ணின் பெயர் சென்ட் ஜாக்குலின் ஜெக்கி ஓல்டன் எனவும், திருட்டு செயலில் ஈடுபட்ட நபரின் பெயர் பிரையன் டெவன்ஃபோர்ட் என்பதும் தெரியவந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் இருந்து பிரித்தானியா நோக்கி சட்டவிரோத பயணம் மேற்கொண்ட அகதிகளில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளை நோக்கி அகதிகளாக படையெடுத்து வரும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது. இந்த நிலையில் பிரான்சில் இருந்து பிரித்தானியா நோக்கி சட்டவிரோத பயணம் மேற்கொண்ட அகதிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை லூன் பிளேக் நகர்ப்புற கடல் பிராந்தியத்தில் இருந்து சிறிய படகு மூலம் சில அகதிகள் பிரித்தானியா நோக்கி பயணித்துள்ளனர். ஆங்கில கால்வாய் ஊடாக அமைந்த இந்த பயணம் நடுவழியில் பெரும் ஆபத்தை சந்தித்துள்ளது. இதனால் படகு கடலுக்குள் மூழ்கியதால் உள்ளே இருந்த 18 பேரும் உயிருக்கு போராடியுள்ளனர். இதை கண்ட ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்பிராந்திய அதிகாரிகள் அவரை மீட்டுள்ளனர். இதில் ஒருவரை மட்டும் காணவில்லை. பலத்த மூச்சு திணறலுக்கு நடுவில் மீட்கப்பட்ட அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொரோனா தொற்று ஏற்பட்ட நபர்களிடம் உருவாகும் நோய் எதிர்ப்பு திறன் விரைவிலேயே மறைந்து விடுவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான ஆய்வை லண்டன் இம்பீரியல் கல்லூரி நடத்தியுள்ளது. மொத்தமாக 3,65,000 பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அதன் முடிவில் கொரோனா தொற்று ஏற்பட்ட நபர்களிடம் உருவாகும் நோய் எதிர்ப்பு திறன் விரைவிலேயே மறைந்துவிடும் என தெரியவந்துள்ளது. அதாவது எந்த அளவுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு திறன் உருவானாலும் அது சில மாதங்கள் மட்டுமே நீடிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் முடிவை ஆய்வாளர்களே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளனர். சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது 4 கோடியை கடந்துள்ள நிலையில் ஐக்கிய ராஜ்யத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது தற்போது 61,000-ஐ கடந்துள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ், ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகிய 3 புள்ளி விபர நிறுவனங்களால் பதிவு செய்யப்பட்ட மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை இப்போது 59,927 உள்ளது. எவ்வாறாயினும் ஒவ்வொரு நாட்டிலும் புள்ளி விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து 28 நாட்களுக்குள் 1,189 இறப்புகள் நிகழ்ந்துள்ளன என்று இங்கிலாந்து அரசு புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இங்கிலாந்தில் 1,044, ஸ்காட்லாந்தில் 62, வேல்ஸில் 47 மற்றும் வடக்கு அயர்லாந்தில் 36. இந்த நிலையில் மொத்த எண்ணிக்கையானது 61,116 அதிகரித்துள்ளது. தற்போது ஐக்கிய ராஜ்யத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கையானது 8.97 லட்சமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிலிப்பைன்ஸில் தடையை மீறி சேவல் சண்டை நடப்பதாக தெரிய வரவே ரெய்டுக்காக சென்றுள்ளார் போலீசார் ஒருவர். லெப்டினன்ட் கிறிஸ்டியன் பொலோக் என்னும் அந்த போலீசார் சேவல் சண்டையில் ஈடுபட்ட ஒரு சேவலை பிடித்ததுடன் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடந்ததற்கான ஆதாரங்களை திரட்டும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார். அப்போது அந்த சேவலின் காலில் கட்டப்பட்டிருந்த கூர்மையான கத்தி பொலோக்கின் தொண்டையில் குத்தியிருக்கிறது. தொண்டையில் இருந்த பிரதான இரத்த குழாய் ஒன்று வெட்டுப்பட ரத்தம் பீறிட்டு வெளியேறியிருக்கிறது. ஏராளமான ரத்தம் வெளியேறியதால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பொலோக். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் 3 பேரை கைது செய்துள்ளார்கள். 2 ஜோடி கத்திகளுடன் சூதாட்டத்தில் பந்தயம் கட்டிய பணமான 550 பிலிப்பைன்ஸ் பெசோக்களும் 7 சண்டை சேவல்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த தலைமுறை தன் நினைவில் எப்போதும் வைத்திருக்கும் நகரங்களில் ஒன்று வுகான். இந்த நகரத்தில் இருந்துதான் கொரோனா தொற்று பரவத் தொடங்கியது. உலக நாடுகளை முடக்கி போட்டது. ஆனால் இப்போது அந்த நகரம் எப்படி இருக்கிறது என பலருக்கு தெரியாது. ஆனால் அந்த நகரத்தின் இப்போதைய நிலையை அறிந்தால் ஆச்சரியம் கொள்வீர்கள். ஆம், இப்போது அந்த நகரம் சீனாவின் முக்கியமான சுற்றுலா மையமாக மாறி வருகிறது. சீனாவின் தேசிய தினத்தை முன்னிட்டு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை விடுமுறை இருக்கும். இந்த வாரத்தை தங்க வாரம் என அழைக்கிறார்கள். இந்த சமயத்தில் மட்டும் வுகான் நகரம் அமைந்துள்ள ஹுபே மாகாணத்திற்கு குறைந்தது 5.2 கோடி சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளார்கள். 5.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்த மாகாணத்திற்கு இந்த ஒரு வார காலத்தில் வருவாயாக வந்துள்ளது. குறிப்பாக ஹுபே மாகாணத்தின் தலைநகரான வுகான் நகரத்திற்கு மட்டும் 1.9 கோடி சுற்றுலா பயணிகளின் வருகை புரிந்துள்ளனர் என்கின்றது அந்த மாகாணத்தின் சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை. இந்தியாவில் கொரோனா வைரஸையொட்டி அமுல்படுத்தப்பட்ட பொது முடக்க நடவடிக்கைகளுக்கான கட்டுப்பாடுகளுடன் கூடிய தளர்வுகள் தொடர்ந்தும் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக இந்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய உள்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் கூறுகையில், இந்தியா முழுவதும் பொது முடக்கம் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட அனைத்து செயற்பாடுகளும் தளர்வு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். பெரும்பாலான தொழில்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட அதே சமயம் மக்கள் அதிக அளவில் கூடும் இடங்கள் தொடர்புடைய தொழில்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகள் நீடிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல வைரஸ் பாதிப்பு உள்ள பகுதிகள் கட்டுப்பாட்டு மண்டலங்களாக வகைப்படுத்தப்பட்டதாகவும் அந்த மண்டலங்களுக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இயல்பு நிலை திரும்புவதற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டதாகவும் உள்துறை அதிகாரிகள் கூறினர். மெட்ரோ ரயில்கள், ஷாப்பிங் மால்கள், விடுதிகள், உணவகங்கள், விருந்தோம்பல் சேவைகள், வழிபாட்டு தலங்கள், யோகா மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள், திரையரங்குகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் இதில் அடங்கும். இந்த நிலையில் உள்துறை அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை பிறப்பித்துள்ள உத்தரவில் வைரஸ் பொது முடக்க தளர்வுகள் தொடர்பான கட்டுப்பாடுகள் வரும் நவம்பர் 30ஆம் தேதி வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் ஆபத்துக்கான வாய்ப்புகள் சில வகை செயற்பாடுகளால் ஏற்படலாம் என்பதால் அதை கவனத்தில் கொண்டு மாநில அரசுகள், யூனியன் பிரதேச அரசுகள் அந்தந்த தொழில்களுக்கான மறுதிறப்பு அனுமதியை வழங்கும் போது மத்திய அரசு பிறப்பித்துள்ள வழிகாட்டுதல்களை கவனத்தில் கொண்டு வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என உள்துறை அமைச்சக உத்தரவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிலையங்கள், மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஈடுபடுவோர் தொடர்புடைய தனியார் பல்கலைக்கழகங்கள் 100க்கும் அதிகமானோர் கூடாத வகையில் செயற்படும் இடங்கள் ஆகியவை அடங்கும். இந்தியாவுக்கு சர்வதேச பயணிகளின் வருகை தர அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நீச்சல் குளங்கள், விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சிக்கு மட்டும் தற்போது திறக்கப்படும். இப்படிக்கு உலகம்.